Good morning, students. Today we are going to see 10th standard 4th unit supplementary The Aged Mother. அதாவது வயது முதிர்ந்த ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு நாடிடெயில் ஸ்டோரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை எழுதுனது வந்து மாட்சோ பாசோ அப்படிங்கிறவர் தான் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. இதில் யார் யார் இருக்காங்க, அதாவது இதனுடைய கேரக்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கேரக்டர்ஸ் ஆர் த ரோல்ஸ். The aged mother, she has the wisdom to save her son and benefited the old people in her country. அதாவது வயதான ஒரு தாய் ஒருத்தர் இதில் வந்து இருக்காங்க. அவங்க வந்து அதாவது முதியோர்கள் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய இன்டெலிஜென்ஸ், அதாவது புத்திசாலித்தனத்தினால அவங்க வந்து காப்பாற்றுறாங்க. அவங்க ஒரு கேரக்டரு. ரெண்டாவது கேரக்டர் வந்து த யங் ஃபார்மர், அதாவது ஒரு விவசாயி, அதாவது அந்த ஏஜ்டு மதருடைய மகன். அவர் வந்து இந்த இதில் இருக்கார். அவர் வந்து வெரி லவ்விங் அண்ட் அஃபெக்ஷனேட் சன், அவர் வந்து ரொம்ப பாசமும் அன்பும் கொண்ட ஒரு மகன் வந்து அவர். தேர்டு கேரக்டர் வந்து த டெஸ்பாட்டிக் லீடர், அதாவது வெரி க்ரூயல் பட் லேட்டர் லேர்ன்டு டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஓல்டு பீப்புள். அதாவது அவர் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை. அவர் வந்து அதாவது காலப்போக்கில் வந்து அவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, அதாவது முதியோர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் வந்து மாறிடுறாரு. இவங்க 3 பேர்த்த வச்சு தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதாவது திஸ் இஸ் ஜாப்பனீஸ் ஃபோக் டேல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஸ்டோரி ஆஃப் த ஏஜ்டு மதர். அதாவது இது வந்து ஒரு ஜப்பானிய கிராமப்புற கதை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது ஃபோக் டேல்னால் கிராமப்புற கதை சொல்கிறோம். இது வந்து இப்போ இஸ் ஆல்சோ நோன் அஸ், இதை வந்து த ஸ்டோரி ஆஃப் த ஏஜ்டு மதர், அதாவது வயது முதிர்ந்த ஒரு தாயினுடைய கதை அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு சொல்கிறாங்க. இட் ஹைலைட்ஸ் தட் த ஏஜ்டு ஆர் ஷார்ப் விட்டட், அதாவது விட்னா நாலேஜ், அதாவது நாலேஜபிள் பர்சன் அர்த்தம். அதாவது முதியோர்கள் வந்து ரொம்ப அதிக, அதாவது புத்தி கூர்மை வாய்ந்தவங்க அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எ சன் அண்ட் ஹிஸ் மதர் ஹாவ் ஃபார் ஒன் அனதர். அதாவது இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயினுடைய அன்பும், அதே மாதிரி ஒரு அந்த மகனுக்கு அந்த தாயின் மீது இருக்கக்கூடிய அன்பும் எப்படி இருக்குது, அவங்களுடைய பாசத்தை பற்றி தான் வந்து இந்த கதையில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widower mother. They owned a bit of land which supplied them with food, and they were humble, peaceful and happy. அதாவது நீண்ட நாள்களுக்கு முன்பு வந்து ஒரு மலையடி வாரத்தில், அதாவது ஒரு ஏழை விவசாயி ஒருத்தரும், அதே மாதிரியே அவருடைய ஒரு வயதான தாயும், அதாவது கணவனை இழந்த அந்த தாயும் வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து தே ஓன்ட் ஏ பிட் ஆஃப் லேண்ட், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிலம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அந்த நிலத்தில் வச்சு தான் வந்து அவங்க தங்களுக்கு தேவையான உணவு வந்து அவங்க அதன் மூலமாக வந்து அவங்க இது பண்ணிட்டு வராங்க. அதாவது தேவையான உணவு எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு இருக்காங்க, அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அங்கே. தே வேர் ஹம்பிள், அதாவது அவங்க வந்து ரொம்ப ஒரு பணிவு மிக்கவங்களாக இருப்பாங்க. பீஸ்ஃபுல், அதாவது அமைதியானவங்களாக இருப்பாங்க. அண்ட் ஹாப்பி, மகிழ்ச்சி மிக்கவங்களாக 2 பேருமே வாழ்ந்துட்டு வராங்க. The country shining was governed by a despotic leader who, though a warrior, had a great and cowardly, shrinking from anything suggestive of failing health and strength. அதாவது அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த ஷைனிங் அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டில் தான் வந்துட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து என்ன இருக்கா, அதாவது அங்கே வாரியர் அப்படின்னா சோல்ஜர், அதாவது மாவீரன் அப்படின்னு அர்த்தம். அங்கே வந்து ஒரு மாவீரன் ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் தான் வந்து அந்த நாட்டுக்கு தலைவராக வந்து இருந்துகிட்ருக்காரு. அப்போ அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக வந்து அவர் இருக்கார். அவர் வந்து அதாவது இப்போ என்னது திறமை அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து கொஞ்சம் கோழைத்தனமாக, அதாவது எல்லாத்துலேயும் பின்வாங்குவராக இருந்தாலும், அதாவது மன ரீதியாக எதையும் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டாலும், எது கொஞ்சம் இருந்தாலும் அவருக்கு வந்து போதிய அளவு, அதாவது நல்ல ஒரு உடல் நலம் அப்படிங்கிறதும் ஹெல்த்தும் ஸ்ட்ரென்த்தும் வந்து அவருக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்னென்னா திஸ் காஸ்ட் ஹிம் டு சென்ட் அவுட் எ க்ரூயல் ப்ரொக்ளமேஷன். அதாவது அது வந்து எப்படி வந்து நமக்கு அதாவது வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது அவர் வந்து அந்த அவர்கிட்டருந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வருது. ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்னு அர்த்தம். அது ஒரு அறிவிப்பு வந்து அவருக்கு வருது. அந்த அறிவிப்பின் மூலமாக அவர் வந்து ரொம்ப ஒரு கொடூரமானவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. The entire province was given strict orders to immediately put to death all aged people. அதாவது அந்த மாநிலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய எல்லா முதியவர்களையும் வந்து என்ன பண்ணணும், கொல்லணும். ரொம்ப வயசானவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க கொன்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அந்த ஆர்டரில் வந்து அந்த லீடர் வந்து ஒரு ஆர்டராக வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. Those were barbarous days and the custom of abandoning old people to die was not uncommon. அதாவது அந்த பார்பரஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ரொம்ப ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆணை வந்து. ஏன்னா முதியவர்கள் அப்படிங்கிறவங்க அதாவது நம்ம பிறக்கும்போது குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க தான். அவங்கள நம்ம அதே மாதிரி தான் கடைசியாக வந்து முதியவர்களையும் வந்து நம்ம அதே நிலைமையில் பார்த்துக்குவோம். ஆனால் இப்போ அப்படி இருக்கிறவங்கள வந்து கொல்லக்கூடிய ஒரு ஆணை வந்து இவர் வந்து பிறப்பிக்கிறாரு. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒன்றா அது வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி முதியவர்கள் சாவது அப்படிங்கிறது, அதாவது அவங்கள நம்ம ஒரு ஒதுக்கி தள்ளுறது, வயசாகிட்டா செத்துறணும் அப்படிங்கிறது வந்து பழக்கத்தில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அவங்களும் நல்லா வாழ்ந்துட்டு தான் இறப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு இது வர்றது இவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The poor farmer loved his aged mother with tender reverence. அதாவது இங்கேயும் வந்து அந்த ஏழை விவசாயி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தாயை வந்து அவர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து அவர் அன்பு செய்கிறாரு தாயை வந்து. அதே அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை, ரெவரன்ஸ், அதாவது நல்ல ஒரு மரியாதை அவங்க மேலே தாய் மேலே அவர் வந்து வச்சுருக்காரு. அந்த ஆர்டர் ஃபில்டு ஹிஸ் ஹார்ட் வித் சாரோ. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆணை வந்த உடனே அவருடைய மனசு ஃபுல்லாகவே ரொம்ப வந்து கவலைகள் வந்து நிறைஞ்சு தான் மாறிடுச்சு. பட் நோ ஒன் எவர் தாட் ட்வைஸ் அபவுட் ஒபேயிங் த மாண்டேட் ஆஃப் த கவர்னர். அதாவது இப்போ என்ன பண்ணணும், மாண்டேட் அப்படின்னா அந்த அஃபீஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் யாருமே வந்து அந்த லீடருடைய அரசாணை, அதாவது அந்த தலைவருடைய அரசாணையை வந்து அதாவது அதை வந்து மறுபரிசீலனை செய்யணும், அதை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு குரூயலாக கொடூரமாக இருக்கிறதுனால அவரோட இதில் யாரும் தலையிட மாட்டாங்க. அவர் ஆர்டர் போட்டால் அதை அப்படியே தான் இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ வித் மெனி டீப் அண்ட் ஹோப்லெஸ் சைஸ் த யூத் ப்ரிப்பேர்டு ஃபார் வாட் அட் த டைம் வாஸ் கன்சிடர்ட் த கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத். அதாவது இப்போ அந்த இடத்துல அதனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எல்லாருமே நம்பிக்கையை வந்து நிறைய பேர் வந்து நம்பிக்கை இழந்துடுறாங்க. நம்பிக்கை இழந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு அதாவது கருணை கொலையாக எடுத்துக்கணும், இறக்க கொலையை. அதாவது ரொம்ப இப்போ கருணை கொலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்பவே அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகையில் அவங்கள வந்து நம்ம அதாவது அவங்க வந்து கொன்றது அந்த மாதிரியான ஒரு இதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் இது வந்து வயசானவங்களை கொல்லணுங்கிறது ஒரு கைண்டஸ்ட் மூட் ஆஃப் டெத், ஒரு இறக்க கொலையாக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Just at sundown when his day's work was entered. அதாவது இந்த சூரியன் வந்து மறையிற அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய அன்றைய நாள் பணி முடிந்ததுக்கப்புறம் he took a quantity of unwhitened rice which was the principal food for the poor. அதாவது என்ன பண்ணுறாரு அவர் வந்து, அதாவது இந்த அரிசி அப்படின்னா பாலிஷ் பண்ணாத அரிசி இருக்கும்ல, அந்த அரிசியை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதையே எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து அவர் அதை வச்சுருக்காரு. விச் வாஸ் த பிரின்சிபல், அதான் வந்து ஏழைகளுக்கு ஒரு முதன்மை உணவுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஹீ குக்குடு, அதை அவர் சமைக்கிறாரு. ட்ரைட் இட், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அதையே நல்லா அதாவது வடிகட்டிட்டு அதை அப்படியே அந்த சாப்பாடு அப்படியே அவர் வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அண்ட் டைட் இட் இன் எ ஸ்கொயர் கிளாத், அதாவது அதை வந்து ஒரு துணியில் வந்து என்ன பண்ணுறாரு அவர் அதையே கட்டுறாரு, அந்த சாப்பாடை வந்து கட்டிட்டு விச் ஹி ஸ்வங் இன் எ பண்டில் அரவுண்ட் ஹிஸ் நெக் அலாங் வித் த கார்ட் ஃபில்டு வித் கூல்
ஸ்வீட் வாட்டர். அப்போ அந்த குவாட் அப்படின்னா என்னென்னு சொல்கிறது அப்படின்னா, அதாவது இப்போ அந்த காலத்தில் இந்த குவளையில் தண்ணி கொண்டு போவாங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த சுரக்கா போட்டு இருக்கும்ல, அதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் தண்ணி நம்ம ஊற்றி வைக்கிறது இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு, ஒரு சைடில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பண்டில் பண்ண சாப்பாடை ஒரு சைடும் தோல்ல, இன்னொரு சைடில் வந்து அவர் வந்து அந்த வாட்டர் தண்ணியும் வந்து அந்த இதில் வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அதை ரெண்டையுமே அவர் எடுத்துகிட்டு தன்னுடைய கழுத்தில் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவர் மாட்டிட்டு அவர் இது பண்ணிடுறாரு. Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவையும் எடுத்து தன்னுடைய முதுகில் வந்து அவர் வச்சுக்கிறாரு. அப்படியே முதுகில் அவர் அம்மாவையும் தூக்கிக்கிட்டு பேக் அண்ட் ஸ்டார்டட் ஆன் ஹிஸ் பெயின்ஃபுல் ஜேர்னி அப் த மவுண்டைன். என்ன பண்ணுறாரு, இப்போது அந்த மலையை நோக்கி அவர் வந்து அப்படியே வந்து போக பயணம் செய்ய அவங்க ஆரம்பிச்சிட்டார். அவங்க அம்மாவை தூக்கிட்டும் அந்த மூட்டையும் எடுத்துகிட்டு அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. த ரோட் வாஸ் லாங் அண்ட் ஸ்டீப். அதாவது அந்த பயணம் அந்த அவங்க பயணம் செஞ்சு போகக்கூடிய அந்த வழித்தடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ரொம்ப நீளமாகவும் இருக்குது, அதே மாதிரியே கொஞ்சம் ஸ்டீப்னா கொஞ்சம் அதாவது செங்குத்தா சரிவாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த நேரோ ரோட் வாஸ் கிராஸ்டு அண்ட் ரீக்ராஸ்டு பை மெனி paths made by the hunters and woodcutters. அதாவது அந்த ஒரு குறுகிய சாலை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த வேட்டைக்காரர்கள் இன்னொன்று இந்த மரம் வெட்டுறவங்க எல்லாருமே நிறைய மரங்கள் அது இதெல்லாம் வெட்டி அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, குறுக்கிலோ நெடுக்கிலோ அங்கேயும் இங்கேன்னு நிறையா வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, போட்டு வச்சு இது பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நிறையா அவங்க அங்கேயும் இங்கேன்னு அது எல்லாத்தையும் பரவலாக போட்டு வச்சுருந்ததுனால அவங்க வழி கண்டுபிடிச்சி போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் பிளேஸ் தே லாஸ்ட் அண்ட் கன்ஃபியூசஸ் பட் ஹீ கேவ் நோ ஹீட். அதாவது அந்த ஹீட் அப்படின்னா அட்டென்ஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாதையில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடத்துல வந்து என்ன இருந்துச்சுன்னா, அதாவது அந்த வழி வந்து அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்த போதிலும், அது வந்து அந்த ஒரு பாதையும் இன்னொரு பாதையும் ஒரு தொடர்பில்லாமல் இருந்த போதிலும் கூட அவங்க வந்து என்ன பண்ணல, அவர் வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தலை. அவர் பாட்டுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி அவர் போய்கிட்டே அப்படியே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஒன் பாத் ஆர் அனதர் இட் மேட்டர்ட் நாட். அதாவது அது ஒரு பகுதியோ இன்னொரு பகுதியோ அது வந்து ஒரு மேட்டர் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதையே ஒரு இதாக நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறாங்க. And he went climbing blindly upward, ever upward towards the ஹை பேர். அதாவது என்ன அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு பாதை வந்து இன்னொரு இடத்துல அதாவது ஒரு மேல் நோக்கி ஒரு குருட்டுத்தனமாக அப்படி எப்படி இருந்தாலுமே அவர் வந்து ஒரு கண்மூடித்தனமாக அவர் வந்து மேலே ஏறி போயிடுறாரு. எங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதான் வந்து சம்மிட் ஆஃப் வாட் இஸ் நோன் ஆஸ் அதாவது உபட்சியமா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அந்த சப்மிட் அப்படின்னா உச்சி, மலையினுடைய உச்சின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் வந்து அந்த அபட்சியமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அந்த மவுண்டைன் ஆஃப் த அபாண்டனிங் ஆஃப் த ஏஜ், அதாவது அந்த அபட்சியமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மலையினுடைய உச்சிக்கு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. அந்த உயரமான பகுதிக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போது அதாவது அந்த இடத்துக்கு அந்த அபட்சியமா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தான், நம்ம வயதானவங்களை வந்து ஆதரவற்ற முதியவர்கள் வந்து அதாவது அவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கள அங்கே தான் கொண்டு போய் விடுவாங்க அப்படிங்கிற இடம் தான் வந்து அதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து த ஐஸ் ஆஃப் த ஓல்டு மதர் வேர் நாட் so dim but they noted the reckless hastening from one path to another. அதாவது அந்த வயது மிக்க அந்த தாயினுடைய கண்கள் வந்து இன்னும் வந்து என்ன ஆகலை, டிம் ஆகலை, ரொம்ப மங்களாகி எல்லாம் அவங்களுக்கு போகலை, நல்லா தான் அவங்க வந்து ஓரளவுக்கு கண் பார்வை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பட் தே நோட்டட் த ரெக்லெஸ் ஹாஸ்னிங். அதாவது ரெக்லெஸ் அப்படின்னா ரேஸ், மோசமான அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அர்த்தம். அதாவது அந்த இதில் பாதையில் போகும்போது அவங்க வந்து எல்லாமே வழியில் ஃபுல்லாகவே அவங்க பார்த்துக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் லவ்விங் ஹார்ட் க்ரூ ஆன்சியஸ். அதாவது அவங்களுடைய அந்த ஒரு பாசம், அதாவது தன்னுடைய மகன் வந்து வேகமாக வந்து அப்படியே அவங்க போயிட்டுருக்கிறத அவங்க ஒரு அன்பாக அவங்க பார்த்துக்கிட்டு ஒரு உள்ளத்தில் அவன் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக வந்து அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. Her son did not know the mountains many paths and his return might be one of danger. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மகன் வந்து நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது அவருக்கு இந்த மலையினுடைய வழித்தடங்கள் எல்லாமே தெரியாது, கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஸோ
she stretched forth her hand and snapping the twigs from the brushes as they passed. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய கையை வந்து அவங்க ஸ்ட்ரெச், அதாவது கைகளை நீட்டி அந்த காட்டு செடிகள் எல்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லா குச்சிகளையும், அதாவது இந்த காட்டு செடிகளுடைய அந்த கொழுந்து இருக்கும்ல, அந்த தளவு மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒடிச்சொடிச்சு எல்லாத்தையும் அவங்க பறிச்சுட்டு வராங்க, அப்படியே சேகரிச்சுக்கிட்டே வராங்க. She quietly dropped a handful every few steps of the way so that as they climbed. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க ஒடிச்ச அந்த இலைகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல அப்படியே குவியலாக அவங்க போட்டுக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. The narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தூரம் ஒரு அடிகளுக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க போட்டுக்கிட்டே அப்படியே வராங்க. இப்போ பார்க்கும்போது அந்த நேரோ பாத், அந்த குறுகிய பாதையில் பார்த்தா அங்கங்கே அந்த கொழுந்து குச்சிகளினுடைய அந்த குவியல்கள் வந்து அங்கங்கே கிடக்குது அப்படிங்கிறது. எதுக்காகனா, அதாவது தன்னை கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் தன்னுடைய மகன் வந்து எப்படியாவது வழி கண்டுபிடிச்சி கீழே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் வந்து அவங்க அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. At last the summit was reached. இப்போ அந்த மலை உச்சியை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்க. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அந்த மலை உச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப வந்து ஒரு மனதளவில் வந்து அவனுக்கு ரொம்ப உடலளவிலும் களைப்பாக இருக்குது, மனதளவிலும் ரொம்ப அவனுக்கு களைப்பாகவே இருக்கும். ஏன்னா அம்மாவை கொண்டு வந்து இனி விட்டுட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு இது அவனுக்கு வந்துருச்சு. அதனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், ரிலீஸ்டு ஹிஸ் பர்டன், அவங்க அம்மாவை இனி சுமையை இது பண்ணணும் அப்படிங்கிறத அவன் வந்து இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இறக்கி அப்படியே வைக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன திங்க் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரிலீஸ்டு ஹிஸ் பர்டன் அண்ட் சைலண்ட்லி ப்ரிப்பேர்ட் எ பிளேஸ் of comfort as his last duty to the loved one. அதாவது தன்னுடைய அன்பான அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம ஒரு இறுதி இடத்தை வந்து நம்ம உருவாக்கணும், அந்த இடத்துல ஒரு இடம் மாதிரி செட் பண்ணி அதில் தான் அவங்கள வந்து நம்ம இருக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. கேதரிங் ஃபாலோன் பைன் நீடில்ஸ் he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. அதாவது என்ன பண்ணுறாரு, அங்கங்கே அந்த பைன் மரத்திலிருந்து சிதறிக்கி எடுக்கக்கூடிய அந்த முனைகள் எல்லாத்தையும், அந்த இலைகள் அந்த இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு மிருதுவான குஷன், அதாவது சாஃப்ட் குஷன், ஒரு மிருதுவான ஒரு இது வந்து ஒரு ஆசனம் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு உட்கார்ற மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி அந்த இடத்துல அவங்க தாயை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக டென்டர்லி லிஃப்டட், மென்மையாக அவரை அந்த தாயை வந்து அதில் வந்து அவர் உட்கார வைக்கிறாரு. He wrapped her padded coat more closely about the stooping shoulders and with tearful eyes and an aching heart he said farewell. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது அவர் வந்து அதாவது அவங்க அம்மாவுடைய அந்த மேலாடை, அந்த போர்த்தி இருக்கக்கூடிய அந்த ஆடை இருக்குல்ல, அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா வந்து அப்படியே எல்லா பக்கம் அவங்களுக்கு நல்லா, அதாவது சுற்றியும் நல்லா அப்படியே போர்த்தி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இவருக்கு கண்ணில் தண்ணியும் வருது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவங்க அம்மாவை அங்கே விட்டுட்டு இவர் போகக்கூடிய கட்டாயம் அவருக்கு, அதாவது ஃபேர்வெல் பிரியாவிடை கொடுக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத இவர் திங்க் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் அதை நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the trembling mother's voice was full of unselfishனா சுயநலம் இல்லாத, ட்ரம்பிளிங் அப்படின்னா அது உங்களுக்கு நடுக்கம் கொண்ட, அதாவது அவங்க அம்மாவினுடைய அந்த ஒரு குரல், தாயினுடைய குரல் வந்து ஒரு சுயநலம் இல்லாத அன்பால் வந்து நிறைந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லவ் ஆஸ் he gave her last injunction, அதாவது கடைசியாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டளை, அதாவது ஒரு அன்பான அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டளை வந்து அவங்களுக்கு மகனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, let not thine eyes be blinded my son. அதாவது அவங்க அம்மா வந்து இந்த இடத்துல தைன் அப்படின்னா யுவோஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் THEE, தி அப்படின்னா யூன்னு அர்த்தம், இங்கே தைன்னா யுவோஸ்னு அர்த்தம். அப்போது மகனே உன்னுடைய கண்கள், அதாவது உன்னுடைய கண்கள் வந்து என்ன பண்ணுறது, அதாவது குருடாகாமல் இருக்கட்டும் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னா உன்னுடைய கண் பார்வை வந்து மங்களாக போகாமல் இருக்கட்டும். காரணம் என்னென்னா, அதாவது அது காரணம் என்னென்னா நீ பத்திரமா போய் கீழே சேரணும் அப்படிங்கிறதுக்காக. she said the mountain road is full of dangers, அதாவது அந்த மலையினுடைய பாதைகள் எல்லாமே ரொம்ப ஆபத்துகள் நிறைந்தது. look carefully and follow the path
which holds the piles of twigs. அங்கே வந்து நீ வந்து அதாவது ரொம்ப கவனமாக வந்து கீழே நடந்து போ. அப்படி போகும்போது அந்த கொழுந்து குச்சியினுடைய அந்த குவியல்கள் வந்து அங்கங்கே நான் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நீ பார்த்துட்டு என்ன பண்ணிப்போ, நீ அதை ஃபாலோ பண்ணி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. they will guide you to the familiar path further down. அதாவது அது ஒரு அந்த நீ அங்கே கீழே இறங்கி போகிறதுக்கு அந்த ஒரு புதிய அதாவது பாதை வந்து உனக்கு வந்து அதாவது உனக்கு ரொம்ப வழிகாட்டக்கூடிய வகையில் நீ எப்பவும் பழக்கப்பட்ட வகையில் இருக்கிற மாதிரி போகிறதுக்கு அந்த குச்சியினுடைய குவியல்கள் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு familiar path further down. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands, all scratched and soiled by their work of love. அதாவது இப்போ அந்த மகனுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கண்கள்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாதையை திரும்பி அவனோட பாதையை திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ நம்ம அம்மாவை இங்கே விட்டுட்டு தான் வந்து போகணுமோ அப்படிங்கிறத யோசிக்கிறான். இன்னொன்று அவன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அதாவது அம்மாவினுடைய அந்த கைகள் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு சிராய்ப்புகளாக அதாவது மண் இதாகவும் ரொம்ப ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அந்த கைகளெல்லாம் பார்த்தா ரொம்ப அதாவது நிறைய அந்த இதெல்லாம் வேலை செஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹிஸ் ஹார்ட் ப்ரோக் வித்தின் அண்ட் பாயிங் டு த கிரவுண்ட். அதாவது அவனுடைய தலை வந்து அப்படியே கமிழ்ந்துருச்சு கீழே. தலையை வந்து அவன் என்ன பண்ணிடுறான், அப்படியே கீழே ஒரு நிமிஷம் அப்படியே குனிஞ்சு அவன் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் தரையை நோக்கி அவன் பாட்டுக்கு அவன் இது பண்ணி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீ க்ரைட் அலவுட். அவன் ரொம்ப சத்தம் போட்டு என்ன பண்ணுறான், அழுகிறான். ஏன்னா அவன் தாயை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அவன் சொல்கிறான், மறுபடியும் கத்துறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓ ஹானரபிள் மதர், அதாவது என்னுடைய மரியாதைக்குரிய அம்மாவே, யுவர் கைண்ட்னஸ் பிரேக்ஸ் மை ஹார்ட். அதாவது உங்களுடைய அந்த ஒரு பரிவு, பாசம், இரக்கம் அப்படிங்கிறது என்னுடைய இதயத்து உள்ளத்தை வந்து ரொம்ப உடைய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஐ வில் நாட் லீவ் யூ. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். டுகெதர் வி வில் ஃபாலோ த பாத் ஆஃப் ட்விக்ஸ். அதாவது நம்ம அந்த குச்சியெல்லாம் நீங்கள் போட்டு வந்த வழியிலேயே நம்ம 2 பேருமே கீழே ஒன்றா இறங்கி போகலாம். அண்ட் டுகெதர் வி வில் டை. அதாவது அங்கே போயிட்டு அவங்க வந்து ஒரு வேளை அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை கொல்லணும் அப்படிங்கிறத நினச்சா என்னையும் சேர்த்தி கொள்ளட்டும், 2 பேருமே ஒன்றாவே செத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த இடத்துல அவங்களுடைய தாய்க்கு வந்து அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒன்ஸ் மோர் ஹீ ஷோல்டர்ட் ஹிஸ் பர்டன். அதாவது மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய சுமைகள் அப்படின்னா அவர் வந்து அவருடைய அந்த ஒரு அவர் கொண்டு வந்த உணவுகள் அதுவுமே அதே மாதிரியே அவங்க அம்மாவையும் வந்து தூக்கி தன்னுடைய தோள்களில் அவர் வச்சுக்கிறாரு. ஹவு லைட் இட் சீம்டு நவ். இப்போ அது பார்த்தா எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு இலகுவாக இருக்குது. அவருக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அதைய ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஹாஸ்டன்ட் டவுன் பாத். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பாதையில் அவசரமாக அவங்க அதை அப்படியே அதாவது என்ன பண்ணுறது, அதில் நம்ம இறங்கி போகலாம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. த்ரூ த ஷேடோஸ் அண்ட் த மூன்லைட். அதாவது அந்த நிலவினுடைய ஒளியில் அதே மாதிரியே அந்த பாதையில் அந்த இருக்கக்கூடிய நிழல்கள் எல்லாத்துலேயுமே அவங்க அப்படியே வந்து போகலாம், நடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய வழியில் போயிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. டு த லிட்டில் ஹட் இன் த வேலி. அங்கே அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை ஒன்று இருக்குது. அந்த குடிசையில் போய் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்கே தங்கி இது பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு இதுக்கு அன்னைக்கு அவங்க போயிடுறாங்க. பெனீத் த கிச்சன் ஃப்ளோர் வாஸ். அதாவது அந்த கீழே வழியை அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் பெனீத் த கிச்சன் ஃப்ளோர் வாஸ் வால்டு க்ளோசட் ஃபார் ஃபுட் விச் வாஸ் கவர்டு hidden from the view. அதாவது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சமையல் அறையில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த குடிசையில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது வந்து சுவத்தினால் கட்டப்பட்ட கூடிய ஒரு இதாக இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, அதாவது எல்லாத்தினுடைய பார்வைக்கும் வந்து அந்த இடம் வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து அதை மூடப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடம் ஒன்று வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது த சன் ஹைட் ஹிஸ் மதர். அப்போ அந்த இடத்துல அவங்க அம்மாவை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மறைச்சி வைக்கிறாரு. அந்த இடத்துல மறைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சப்ளையிங் ஹர் வித் எவ்ரிதிங் ஷி நீடட். அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒன்றையுமே இது பண்ணாமல் எல்லாத்தையும் அவர் கொடுத்துக்கிட்டு
இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. needed continually watching and fearing she would be டிஸ்கவர்டு. அந்த இடத்துல அவர் வந்து அடிக்கடி என்ன பண்ணுறாரு, போய் அவர் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னொன்று அவர் வந்து ரொம்ப அதாவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, அம்மா இங்கே இருக்கிறது அவள் கண்டுபிடிக்கப்படுவாளோ அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப பயமாகவும் இருக்கார். அண்ட் ஃபியரிங் ரொம்ப பயமாகவும் அவர் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டைம் பாஸ்டு அதாவது காலம் அப்படி கடந்து போயிட்டே இருக்குது. அண்ட் ஹி வாஸ் பிகினிங் டு ஃபீல் சேஃப் வென் எகைன் த கவர்னர் சென்ட் ஃபோர்த் ஹெரால்ட்ஸ் பியரிங் அண்ட் அன்ரீசனபிள் ஆர்டர். அதாவது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து அதை அவர் வந்து ஒரு இதாகவே திங்க் பண்ணல. அப்படியே சரி அம்மா பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் உணர்றாரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அந்த லீடர் வந்து அவருடைய பெருமையை வந்து ஒரு அதாவது ஒரு கெத்து இது பண்ணுறதுக்காக அவர் இன்னொரு ஆடை வந்து காரணமே இல்லாத அன்ரீசனபிள் ஆர்டர், ஒரு காரணமே இல்லாத ஒரு இன்னொரு ஆணையை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. அது என்ன ஆணை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, for seemingly as a boost of his power, his demand was அதாவது அவருக்கு என்ன அந்த இடத்துல ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய தூதர்களை கொண்டு அவர் சொல்கிறாரு, அவருடைய தேவை என்னென்னா வாஸ் தட் ஹிஸ் சப்ஜெக்ட் should present him with a rope of ashes. அதாவது இந்த சாம்பல் இருக்குல்ல, சாம்பலில் கயிறு ஒன்றை திரித்து அதை வந்து எனக்கு எல்லாருமே பரிசீலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து அந்த அரசர் வந்து அந்த லீடர் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவருடைய மெசஞ்சர்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. அது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். த என்டையர் ப்ராவின்ஸ் ட்ரம்பிள்டு வித் ட்ரெட். அதாவது இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த மாநிலம் முழுவதுமே, இந்த நாடு முழுவதும் என்ன ஆச்சு, ரொம்ப பயத்தால் நடுங்கிருச்சு. என்னடா இப்போ ட்ரெட்னா ஃபியர், ப்ராவின்ஸ்னால் அந்த ஸ்டேட். அதாவது இப்படி ஒரு இது நம்ம எப்படிடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் த ஆர்டர் மஸ்ட் பி ஒபெய்டு yet who in all shining would make a rope of ashes. அதாவது அப்படி ஒரு கயிறு தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அந்த ஒரு கட்டளைக்கு எல்லாரும் அடிபணிஞ்சு தான் ஆகணும், நம்ம அதை இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒன் நைட் இன் கிரேட் டிஸ்ட்ரெஸ், அந்த ஒரு நாள் இரவு வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தோடு இவர் வந்து த சன் விஸ்பர்ட், அவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டிஸ்ட்ரெஸ், ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அம்மாவுடைய அந்த விஸ்பர்ட்னா அது அதாவது ஒரு கொஞ்சம் குசு குசுன்னு மெல்லாமல் பேசுகிறது. அவங்க அம்மாவிட்ட போய் இதை வந்து த நியூஸ் டு ஹிஸ் ஹைடன் மதர், அந்த மறைச்சி வச்சுருக்கக்கூடிய அவங்க அம்மாட்ட போய் இந்த நியூஸ் வந்து சொல்கிறாரு, இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதாவது அம்மா இந்த மாதிரி அரசர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா வெயிட் ஷி ஷெட், அதாவது அவங்க வந்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஐ வில் திங்க், நான் வந்து சிந்திக்கிறேன், நான் யோசித்து இதுக்கு உனக்கு பதில் சொல்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு நாள் அப்படி அவங்க சொல்லிடுறாங்க. அந்த செகண்ட் டே ஷீ டோல்ட் ஹிம் வாட் டு டூ. அதாவது அந்த அடுத்த நாள் வந்து அந்த 2வது நாளில் அவங்க அம்மா வந்து அவனுக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. மேக் எ ரோப் ஆஃப் ட்விஸ்டட் ஸ்ட்ரா, அதாவது நார், அதாவது ஒரு கயிறு வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த நார் மூலமாக ஒரு கயிறு வந்து நீ தயாரிச்சுக்கோ, ஒரு இது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ண அப்படின்னா தயாரிச்சுத தென் ஸ்ட்ரெச் இட் அப்பான் எ ரோ ஆஃப் ஃப்ளாட் ஸ்டோன்ஸ், அதாவது அந்த ஒரு கல் இருக்குல்ல, அது மேலே வந்து என்ன பண்ணிடு, நீ அந்த கயிறை வந்து அப்படியே ஒரு இது பண்ணி வச்சிரு, அப்படியே அது மேலே போட்டுரு, அந்த கயிறை போட்டுட்டு அண்ட் பேர்ன் இட் ஆன் எ விண்ட்லெஸ் நைட், அதாவது காற்று இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு இரவில் வந்து நீ என்ன பண்ணிடு, அந்த கயிறை வந்து நீ பற்ற வச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஹி கால்டு த பீப்புள் டுகெதர் அண்ட் டிட் ஆஸ் ஷி ஷெட் அண்ட் when the blaze died down, அதாவது பிளேஸ்னால் இங்கே ஃபயர்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணுறார், அதே மாதிரியே சரி அவர் கொஞ்சம் பேர் தன்னுடைய உதவிக்கு அவர் கூப்பிட்டுக்கிட்டு அதே மாதிரியே கயிறு திரிச்சு அதே மாதிரியே அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த இதில் கல் மேலே இது போட்டுட்டு அதில் அவர் தீப்பத்தி இது பண்ணுறாரு. பர் தேர் அப்பான் த ஸ்டோன்ஸ் வித் எவ்ரி ட்விஸ்ட் அண்ட் ஃபைபர் ஷோயிங் பர்ஃபெக்ட்லி லே ஆஃப் ரோப் ஆஃப் ஆசஸ். அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சு, அது ஃபுல்லாகவே அந்த மாதிரி அவங்க அம்மா சொன்ன மாதிரி பண்ணினதுக்கப்புறம் அந்த கல் மேலே பார்க்கும்போது ஒரு சாம்பல் நிற கயிறு ஒன்று உருவாகி இருக்கிறத அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அது பார்த்தா அதே மாதிரியே இருக்குது, ஆனால் அது வந்து ஆசஸ்னால் இருக்குது, கயிறுனால இல்லை, சாம்பல்னால் ஆன ஒரு கயிறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
Okay. The governor was pleased at the wit of the youth and praised greatly. இந்த இடத்துல அந்த லீடர் வரார், அந்த ஆளுநர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த புத்தி கூர்மை, இந்த இளைஞனுடைய அந்த புத்தி கூர்மையை நினச்சி அவர் ரொம்ப என்ன பண்ணுறாரு, அதாவது மகிழ்ச்சி அடைகிறாரு. அதே மாதிரி அவரை பாராட்டுறாரு. புரியுதல், அவரை வந்து புகழ்ந்து இது பண்ணுறாரு. பட் ஹி டிமாண்டட் டு நோ வேர் ஹீ ஹேட் அப்டைன்ட் ஹிஸ் விஸ்டம். ஆனால் அவருக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுந்தது, ஒரு தேவை இருந்தது. என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு அறிவு வந்து அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அந்த நாலேஜ் அப்படிங்கிறது அவர் வந்துச்சு, நீ எங்கேருந்து இதை இது பண்ண, எப்படி நீ கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறத அவர் வந்து கேட்குறாரு. அலாஸ், அதாவது இது வந்து எக்ஸலமேட்ரியில் சாரோஃபுல்லில் வரக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது அவருக்கு அந்த நேரத்தில் அவர் ஒரே இது ஐயோ இது வந்து கிரைட் த ஃபார்மர். இப்போ அவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு, அந்த விவசாயி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. காரணம் என்னென்னா, இப்போ உண்மையை சொல்லிவிட்டு அவங்க அம்மா தான் சொல்லிட்டாங்கன்னா வயதானவங்கள மேலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் தெரியாமல். அப்போது அவங்க அம்மாவை கொன்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு அந்த இடத்துல வந்துருச்சு. கிரைட் த ஃபார்மர், த ட்ரூத் மஸ்ட் பி டோல்டு and with deep bows and he related his story. அப்போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்ச நேரம் அவர் அப்படியே தலை கீழே ஒரு இது பண்ணி தலை குனிஞ்ச மாதிரி அவர் எல்லா ஸ்டோரியும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவர் சொல்லி முடிச்சிடறாரு. இப்போ வந்து அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த கவர்னரும் வந்து அமைதியாக அவரும் கொஞ்சம் தலையை இது பண்ணிவிட்டு யோசிக்கிற மாதிரி அவரும் எல்லாத்தையும் லிசன் பண்ணி, இந்த கவர்னர் லிசன்ட் and then meditated in silence. அவரும் அதை அமைதியாக ஆழ்ந்து தியானிச்சுக்கிட்டே இருக்கார். மெடிடேட், அதாவது ஆழ்ந்து அதை தியானிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கிறத அமைதியாக அவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கார். ஃபைனலி ஹி லிஃப்டட் ஹிஸ் கெட். அதுக்கப்புறம் அந்த தலைவன் வந்து தலையை தூக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணி சொல்கிறாரு, அதாவது மேலே பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஷைனிங் நீட்ஸ் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத். அதாவது இந்த இடத்துல இந்த சைனிங் இந்த மாநிலத்திற்கு இளைஞர்களினுடைய வலிமை அப்படிங்கிறத, அதாவது ஒரு முக்கியம், இளைஞர்களுடைய வலிமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருந்தது. அதை விட உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஹீ செட் கிரேவ்லி, அதை விட ஒரு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது என்ன அப்படின்னா, that I should have forgotten the well-known saying. அதாவது அதை விட ஒரு இதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது முதியவர்களுடைய அந்த ஒரு அறிவுரை அப்படிங்கிறது வேணும். அதாவது உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே அவர்கிட்ட இருந்தாலும் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ், மூத்தோர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு இது வந்து நமக்கு வேணும். அது இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும் அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல உணர்றாரு. அதனால தான் சொல்கிறார், that I should have forgotten the well-known saying. நான் வந்து இந்த மூத்தோர்கள் சொல்லுங்க இந்த முதுமொழியை நான் வந்து மறந்துட்டேன். அது என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அதான் with the crown of snow there cometh wisdom. அதாவது மூத்தோர் சொல் வார்த்தை அப்படிங்கிறது தான் அமிழ்தம் அப்படிங்கிறத அது நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது. அது வந்து எங்கேருந்து வந்துச்சு, அதாவது அது எப்படி அதுதான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்த க்ரோன் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா கிரே ஹேர் ஆஃப் எல்டர்லி பர்சன்ஸ். அதாவது முடி நிறைத்த முதியவர்களிடம் இருந்து தான் அந்த நல்ல ஒரு சொல், நல்ல ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வரும். அந்த வார்த்தை தான் நமக்கு அமிழ்தம் மாதிரி இருக்கும். அதை வந்து நான் மறந்துட்டேன், இப்போ அது வந்து எனக்கு தோணுது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. that very hour the cruel law of abolished and custom drifted into as far a past that only legends remain. இப்போதான் வந்து அவர் அந்த இடத்துல என்ன சொல்லி நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அந்த இடத்துல வந்து அவர் வந்து அந்த முதியவர்களை வந்து கொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்டரை போட்டிருந்தார்ல, அந்த ஆர்டரை வந்து அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த சட்டம் வந்து இருக்கக்கூடாது இனி அப்படின்ட்டு அதை அபாலிஷ் பண்ணிடுறாரு, தடை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ட் கஸ்டம் டிஃப்டட் இன்டு ஆஸ் ஃபர் எ பாஸ்ட் தட் ஒன்லி லெஜெண்ட்ஸ் ரிமைன். அதாவது கடந்த காலத்திலிருந்து, அதாவது இப்போ நம்ம ரொம்ப தூரத்துக்கு, அதாவது என்ன சொல்கிறது, வெகு தொலைவு போயிடுச்சு. அதாவது இந்த வெகு தொலைவில் போனதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னா, அதாவது முதியவர்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு காட்டணும், இரக்கம் காட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாம் வந்து வெறும் கதையில் தான் கொண்டு வர முடியும். நிஜத்தில் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த ஸ்டோரி வந்து என் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இதனுடைய ஆத்தர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதாவது யாருன்னு அப்படின்னா மாட்ஸோ பாசோ அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆத்தர். அப்போ அவர் வந்து அபவுட் த ஆத்தர் மாட்ஸோ பாசோ வந்து என்ன பண்ணுறாருன்னா,
அதாவது அவர் வந்து சி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் போயட்ஸ் ஆஃப் ஜப்பான். அதாவது ஜப்பானில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற கவிஞர்களில் அவர் ஒருத்தராக இருக்கார். அவருடைய காலம் வந்து 1644 1694 இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஜப்பானில் இவருடைய அதாவது பல பாடல்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. நிறைய போயம்ஸ் அவர் இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது, எதில் மூலமாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, போயம்ஸ் ஆர் சீன் ஆன் மெனிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் சைட்ஸ். அதாவது அதனுடைய அந்த பாடல்கள் நிறைய நினைவு சின்னங்கள்லையும் அந்த பாரம்பரிய தலங்கள்லேருந்தும் நம்ம அதன் மூலமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னா, அதுக்கடுத்து அவர் வந்து பாசோ வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டு பொயட்ரி அட் எ யங் ஏஜ். அதாவது அவர் அந்த இளம் வயதிலிருந்து அவர் கவிதைகள் எழுதுறதுல அவர் நல்ல ஒரு இதில் வராரு. அண்ட் குயிக்லி பிகேம் வெல் நோன் த்ரூ அவுட் ஜப்பான். அதாவது அதுக்கப்புறம் அவர் ஜப்பான் முழுவதிலும் ஒரு புகழ்பெற்றவராக விளங்குறாரு. ஹி மேட் எ லிவிங் எஸ் எ டீச்சர். அதாவது அவர் வந்து தன்னுடைய வாழ்வாதாரம் அவர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசிரியராக வந்து அவர் பணியாற்றிட்டு இருக்காரு. பட் லேட்டர் ட்ராவல்டு த்ரூ அவுட் த கண்ட்ரி டு கெயின் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஹிஸ் ரைட்டிங். ஆனால் அது வந்து பிற்காலத்தில் அவருடைய எழுத்துக்களை கொண்டு அதில் ஒரு தூண்டுதல் வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து அவருக்கு கிடைச்சி அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு நாடு முழுவதுமே பயணம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதோட இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் மறுபடியும் சொல்கிறேன், 3 கேரக்டர்ஸ், த ஏஜ்டு மதர் அண்ட் த யங் ஃபார்மர் அண்ட் த டெஸ்பாட்டிக் லீடர் அண்ட் சம் அதர் பர்சன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.